ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், அன்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. மார்க்கு 1:40-41. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். விரும்பினால் குணமாக்க முடியும் என்று வேண்டினார் தொழுநோயாளர். விரும்புகிறேன், குணமாகு என்று நலமளித்தார் சமூக போராளி. தீட்டானவர் என சமூகம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தவரை தொட்டு குணமளித்த பொழுது நிகழ்ந்தது புதுமை மட்டுமல்ல, மனிதமும் மலர்ந்தது. கனத்த இதயத்தின் அபய குரலை கேட்கும் இரக்க மிகுந்த செவியும், பாவி என்று சமூகத்தால் முத்திரை குத்தப்பட்டவரின் உடல் மன வேதனைகளை உள்வாங்கும் பரிவுள்ள இதயமும் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் இல்லாது இருப்பது விருப்பம்தான். நம் தாய் போல் ஒருவர் தெருவில் பிச்சை எடுக்கும் பொழுது பார்த்தும் பார்க்காதது போல் போக காரணம், கையில் பணம் இல்லாமையா, உதவும் விருப்பம் இல்லாமையா? மனிதநேயமற்ற வக்கிர செயல்கள் நடப்பதை கண்டும் காணாமல் போவது இயலாமையினாலா, இதயத்தில் ஈரம் இல்லாமையினாலா? உலகத்தில் நடப்பவையெல்லாம் வேடிக்கைதான் தனக்கு நடக்கும் வரை. சிந்தனை: நல்லது செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாதிருந்தால் அது பாவம். ஜெபம்: இயேசுவே, உடல் மன நோயினால் வாடுவோரின் ஏக்க பெருமூச்சை உணரும் பரிவுள்ள இதயத்தையும், சகோதர உணர்வோடு உதவிட முன்வரும் விருப்பத்தையும், அநீதிக்கு உடன்போகா போராளியாக வாழவும் என்னை பயன்படுத்தும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை
கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே, பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே, பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே.
அபிஷேகத்தால் மக்கள் நிரம்ப வேண்டுமே. அக்கினி எழுப்புதல் பரவ வேண்டுமே. அபிஷேகத்தால் மக்கள் நிரம்ப வேண்டுமே. அபிஷேகத்தால் மக்கள் நிரம்ப வேண்டுமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. இயேசுவின் சாட்சிகளாய் வாழ வேண்டுமே. இயேசுவுக்காக வாழ்ந்து மடிய வேண்டுமே. இயேசுவின் சாட்சிகளாய் வாழ வேண்டுமே. இயேசுவுக்காக வாழ்ந்து மடிய வேண்டுமே. இயேசுவுக்காக வாழ்ந்து மடிய வேண்டுமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே. இயேசுவின் ஒளியில் நடக்க வேண்டுமே. இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே. இயேசுவின் ஒளியில் நடக்க வேண்டுமே. இயேசுவின் ஒளியில் நடக்க வேண்டுமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. உலகத்தின் எல்லை எங்கும் செல்ல வேண்டுமே. உண்மை தேவன் இயேசு என்று சொல்ல வேண்டுமே. உலகத்தின் எல்லை எங்கும் செல்ல வேண்டுமே. உண்மை தேவன் இயேசு என்று சொல்ல வேண்டுமே. உண்மை தேவன் இயேசு என்று சொல்ல வேண்டுமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. இயேசுவின் பாதத்தில் அமர வேண்டுமே. ஸ்தோத்திர பலியிட்டு மகிழ வேண்டுமே. இயேசுவின் பாதத்தில் அமர வேண்டுமே. ஸ்தோத்திர பலியிட்டு மகிழ வேண்டுமே. ஸ்தோத்திர பலியிட்டு மகிழ வேண்டுமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. வசனங்கள் இதயத்தில் நிரம்ப வேண்டுமே. வார்த்தையே வாழ்வாக மாற வேண்டுமே. வசனங்கள் இதயத்தில் நிரம்ப வேண்டுமே. வார்த்தையே வாழ்வாக மாற வேண்டுமே. வார்த்தையே வாழ்வாக மாற வேண்டுமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில் வாருமே. பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவி எழுந்து வாருமே. பரிசுத்த பாதையில் வழி நடத்த எம்மில்
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்ப